கதைகள் விதைப்போம். நம் குழந்தைகள் நன்றாக வளர. ஒரு ராஜா வேட்டைக்கு கிளம்புறார். கிளம்பும்போதே ராணி சொல்கிறாங்க, தேவையில்லாத வேலை ஏங்க செய்கிறீங்க, போய் போய் காட்டில் இருக்கிற மிருகங்களை போய் எதுக்கு கொல்றீங்க அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய வீரம் எனக்கு அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. இனிமேல் ராணியால் ஒன்றும் பேச முடியாது, சண்டை தான் வரும். ராஜா கிளம்பி போயிட்டார். பரிவாரத்தோடு தான் போனார். ஆனால் இவர் குதிரையில் ரொம்ப தூரம் வந்துட்டார். அதுக்கு பிறகு இறங்கி ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு. குதிரை எங்கேயோ போயிடுச்சு. இவர் தனியாக மாட்டிக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து நல்ல மழை வேற பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அவர் அப்படியே போகிறார், எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம், மழையிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு. அங்கே ஒரு குகை தென்பட்டுச்சு. அவர் அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சவர் போய் உள்ளே போய் உக்காந்தார். களைப்பாக இருந்தது, தூங்கிட்டார். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு கண்ணை திறக்கிறாரு. இதுதான் மாதிரி காட்டு ராஜா சிங்கம் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் வீரமானவர் தான், ஆனால் இப்போ எசகு பெசகாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி எந்திரிச்சு வெளியில் போக முடியாது. எதிர்த்தா மாதிரி குகை வாயில் சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போது இவர் பயப்படுறத பார்த்துட்டு சிங்கம் சொல்லுது, இதோ பாரு, நீ நாட்டுக்கு ராஜான்னா நான் காட்டுக்கு ராஜா, அதனால் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் பாரு, நாங்கள் என்றைக்காவது உங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து மனிதர்களையோ ஆடு மாடுகளையோ கொல்கிறோமா? நாங்கள் பாட்டுக்கும் காட்டுக்குள்ளே இருக்கோம். நான் காட்டில் இருக்கிற மிருகங்களை காப்பாற்றிக்கிட்டு வாழ்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சிங்கம் கேட்குது. ராஜா அப்படியே திகைச்சு போயிட்டார். வாஸ்தவம் தானே, தேவையில்லாமல் வந்து எங்கள் உயிர்களை அழிச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணுது. அப்போது அந்த சிங்கம் சொல்லுது, நீ நாட்டு மக்களை பராமரிக்கிறவன், ஒரு ராஜா அப்படிங்கிற அன்பால் சொல்கிறேன். இனிமே இந்த வேலைகளை கைவிட்டுடு, நான் உன்னை இப்போ உயிரோடு விடுறேன் அப்படிங்குது. ராஜா, என்னை மன்னிச்சிடுப்பா, 5 அறிவு இருந்தாலும் உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை. அனாவசியமாக பிற உயிர்களை கொல்வது தவறு. என் ராணி அப்போவே சொன்னால் நான் கேட்கல. இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். உன்னுடைய அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மன்னிப்பு கேட்குறாரு. சிங்கம் வழியை விடுது. கிளம்பி வெளியில் ராஜா போயிடுறார். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்துக்கும் அஃதே துணை. ஒரு சீரிய வாழ்வு, நல்ல வாழ்வு வாழ்வதற்கு